திருக்குறளை பாடப்பொருளாக படிக்காமல் வாழ்க்கைக்கு பயன்படுத்தினால் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் எழுச்சியாகவும் இருக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் திருக்குறள் மாணவர் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த், திண்டுக்கல் லியோனி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி மாநாட்டை தொடங்கி வைத்தனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய விஜய் வசந்த் எம்பி, திருவள்ளுவர் எழுதியது 1330 குறளாக இருந்தாலும் நம் வாழ்க்கைக்கு ஒழுக்கம் கொடுக்கக்கூடிய குறளாக உள்ளது என தெரிவித்தார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய திண்டுக்கல் லியோனி, தமிழகத்தில் திமுக கூட்டணி வலுவாக உள்ளதால் அதிமுக பாஜக கூட்டணியுடன் எந்த கட்சிகள் இணைந்தாலும் அந்த கூட்டணி வெற்றி பெறாது என தெரிவித்தார். மாநாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. திருக்குறள் நம் தமிழ் மொழிக்கு ஒரு பெருமை சேர்க்கும் ஒரு குறள். அது எழுதிய வள்ளுவரின் 1330 குறளும் வெறும் குறளாக இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு வரமுறை கொடுக்கக்கூடியதாகவும் நல்லொழுக்கம், மனிதநேயம் ஆகியவற்றை கற்றுக் கொடுத்ததாக இருக்கும். இதை வெறும் நீங்கள் ஒரு பாடநூலாக படிக்காமல் வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தினால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் எழுச்சியும் இப்போது இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கும் எல்லா இந்த நிகழ்ச்சிக்கு வெற்றிக்கு காரணமாக இருக்க மாணவ பெருமக்கள் உங்களுக்கு இந்த இடத்துல என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிந்து கொண்டு இந்த மேடையை அழைத்துக் கொண்டு இருக்கும் முனைவர் சுவாமிநாதன் அவர்களுக்கும், அண்ணன் மகேஷ் அவர்களுக்கும், கண்ணப்பன் அவர்களுக்கும், நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் அழகுமணி அவர்களுக்கும், ஜெயசந்தர் அவர்களுக்கும், உங்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்க வந்திருக்கும் நம்மளுடைய திண்டுக்கல் லியோனி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். தமிழ் மொழி எவ்வளோ பெரிய ஒரு சிறந்த மொழின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த மொழியை அழியாமல் நம்ம காத்துக்கொள்வதும் காப்பாற்றுவதும் நம்மளுடைய கடமை. அதை நீங்கள் செய்ய வேண்டும். ஏற்கனவே இப்போது சிறப்பாக செய்துவிட்டு மேலும் மேலும் நம் மொழி வளர்வதற்கு உங்களுடைய பங்களிப்பு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.